இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, அந்த ஆட்டோல இருக்கிற ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாவது ஒரு ஸ்டிக்கரோ இல்ல போட்டோ ஏதாவது பாத்தீங்களா? இருந்துச்சு மாப்ள. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆட்டோவுக்கு பின்னால எல்லா மதத்தோட கடவுளும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு மாப்ள. சரி மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு போங்க, தீபா எங்க இருக்கான்னு பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். சரிங்களா? தைரியமா இருங்க. சரிங்க மாப்ள. இப்ப என்ன பண்றது? முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கணும். கிளம்பு. ஐயோ, போன் எடுத்தீப்பா. என்னாச்சு? எனக்கு அந்த ஏரியா ஆட்டோ சங்க தலைவரை தெரியும். எதுக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க. என்னாச்சு கர்ணா? தீபாக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதா? சியோன் ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டதா தான் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. ஐயோ, தீபாக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறா? ஏய், என்ன? சரி வாங்க, நம்மளும் ஹாஸ்பிட்டல் போலாம். ஓகேமா, போயிட்டு வாங்க. யா ப்ளீஸ் உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். தட்ஸ் ஏ குட் நியூஸ். பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரலையா? இல்ல டாக்டர், நான் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல. அப்புறம் என் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏமா, ஏன் கருவை கலைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? என் கர்ப்பத்துக்கு நான் லவ் பண்ண பையன் தான் காரணம் டாக்டர். ஆனா இப்ப அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் என்னால இந்த கருவை சுமக்க முடியாது டாக்டர். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த கருவை மட்டும் தயவு செஞ்சு கலைச்சிருங்க டாக்டர். என்னம்மா பேசுற நீ? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கருவை கலைக்க முடியாது. அதுக்குன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒன்று உங்க ஹஸ்பண்ட் இல்லை உங்க பேரண்ட்ஸ், அவங்க வந்து கையெழுத்து போட்டாதான் லீகலா கருவை கலைக்க முடியும். அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் கார்த்தி வீட்ல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? நீ கார்த்தி கிட்ட பேசினியா? அவர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றது? அவன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு அவன் ரெடி ஆயிட்டான். அப்ப நம்ம லவ் பண்ணது என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஏங்க, உங்களுக்கு வேற பசங்களே கிடைக்கலையா? போய் அப்படி ஒரு கோழைய போய் லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? அவனே வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க மட்டும் எதுக்கு அவனையே கல்யாணம் பண்ணணும்னு இருக்கீங்க? பேசாம நீங்களும் வேற கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுங்க. அது முடியாது. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது அவனை தான் பண்ணுவேன். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா நிக்காதவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எப்படிங்க சந்தோஷமா பார்த்துப்பான்? அவனை நீங்க கல்யாணம் பண்ணாலும் அவன் அவங்க அம்மா பேச்சதான் கேட்டுக்கிட்டே இருப்பான். பேசாம வேற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கவங்கன்னு சொன்னா ஏன் சம்மதிக்க மாட்டேறீங்க? ஏங்க, இவனெல்லாம் அப்படியே விட்டா சரியா வராது. எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு போலீஸ்ட புடிச்சு கொடுத்தாதான் நம்ம வழிக்கு வருவான். அதெல்லாம் வேண்டாம்.
இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவரோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிடும். இதை நம்ம பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். சரி, அப்ப என்னதான் பண்ணலாம்? நம்ம வேணா திரும்பவும் கார்த்திக் வீட்டுக்கு போய் பேசி பார்ப்போம். உடனே காசு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நமக்கு இதை விட்டு வேற வழி இல்ல. சரி, நம்ம அங்க போலாம். நான் பைக்ல வரேன், நீங்க அக்காவை கூட்டிட்டு பின்னாடியே ஆட்டோல வா. வாக்கா, வா வா போலாம். ம், ம். அக்கா வாக்கா, நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். வா. ப்ளீஸ்க்கா, என்ன நம்பி வா. வாக்கா. ஏய் கார்த்தி, இதோ வரேன்டா. ஆ, சொல்லுங்க, யார் நம்பர் வேணும் உங்களுக்கு? தாராளமா கூப்பிடுங்க. போலீஸ் வரட்டும், இங்க நடந்ததெல்லாம் அவங்களும் விசாரிக்கட்டும். அதுக்கப்புறம் இதோ இவன் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். உங்க பையன் இந்த செல்ல குட்டி அதுக்கப்புறம் கம்பி என்ன வேண்டியதா? என்னம்மா, என்னது? தம்பி அதெல்லாம் எதுக்குப்பா? எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். ஆ, நீங்க என்ன எங்களுக்கு தெரியாதவங்களா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஒரு நிமிஷம் வா, உள்ள வா. பத்து லட்சங்கிறது ஏதோ அவள் பொறி வாங்குற மாதிரி நினைச்சிட்டா போல இருக்கு. என் சைடுல இருந்து அவளுக்கு சல்லி காசு கூட போகாது. அதை நான் பாத்துக்கிறேன். அது என் பொறுப்பு. அவ எப்படி நாளைக்குள்ள 10 லட்சத்தை புரட்டுறான்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு அண்ணன் ஜெயில இருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவதான் காரணம். சும்மா விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். அண்ணன் ஜெயில எப்படி கஷ்டப்படுறாரோ அதை விட 100 மடங்கு அவ குடும்பமும் கஷ்டப்படணும்.